முடிச்சுட்டு அப்படியே நான் கோலோகம் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். அந்த லெவலுக்கு சாஸ்திரத்துல எப்படி சொல்லியிருக்கோ ஒரு பக்தன் எப்படி இருக்கணும், ரொம்ப அமைதியா, ரொம்ப சாந்தமா, யார் மேலயும் குறைகள் சொல்லாம, ஆஹ் ஆஹ் அந்த எட்டிகேட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. தமிழ்ல வந்து என்ன அனுக்கல அதுக்கு தமிழ்ல வைஷ்ணவ சதாச்சார, அது சமஸ்கிருதம், தமிழ்ல என்னன்னு தெரியல. சோ எல்லா வைஷ்ணவ குணங்களோட இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு பக்தர் ராசாகர பிரபு. சொந்த ஒரு திருவண்ணாமலை. இன்னைக்கு நம்மளுக்கு டெய்லி பொண்ணுதான் அது. வாய்ஸ் கிளியரா இல்ல இவரோட பிரபு. ரெண்டாவது பொண்ணு. வாய்ஸ் கிளியரா இல்லைங்களா மத்தாச்சி? இப்போ விட்டு ஓகே. விட்டு நான் இங்க சிக்னல் தேடி கண்டுபிடிச்சு ஒரு இடத்துல நிறுத்தி இருக்கேன். சரி. ஓகே, நான் வீடியோ ஆஃப் பண்ணிக்கிறேன் சோ தட் உங்களுக்கு கேட்குமான்னு பாக்குறேன். ஓகே பிரபு. சோ ராசாகர பிரபு இன்னைக்கு நம்மளுக்கு ஏகாதசி பத்தி கிளாஸ் எடுப்பாரு. நல்ல என்ன டவுட் இருந்தாலும் அவர்கிட்ட கேளுங்க. நல்ல அனுபவம் வாய்ந்தவர், நல்ல ஒரு பக்தர். எல்லாருமே கிளியரா கேட்டு நோட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க, சரிங்களா? ராசாகர பிரபு நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் வணக்கம். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா வணக்கம். ஹரே கிருஷ்ணா. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்னைக்கு ஹரிகிருஷ்ண பிரபு சொல்லியிருக்காரு ஏகாதசி பத்தி கொஞ்சம் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால எதுக்கு ஏகாதசி, ஏன் ஏகாதசி, எப்படி நம்ம அனுசரிக்கலாம், எப்படி என்ன உபயோகம் அப்படிங்கறத வந்து கொஞ்சம் பார்க்கலாம். ஓம் ஞானத்திமிரம் ஞான ஞானம் செல்லாக்கிய சக்ஷுரன் மிளிதம் என தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர விஸ்வாசாரி கௌரபக்த விருந்தம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. So, ஹரே கிருஷ்ணா. ஸோ ஏகாதசி பத்தி நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருக்கிறோம். ஸோ ஜஸ்ட் இன்னைக்கு ஒரு ரிப்பீட்டேஷன் கிளாஸ், அதே மாதிரி எல்லாரும் கேட்டது தான் நம்ம திருப்பி அப்படியே ரிப்பீட் பண்றோம். பார்க்கலாம். ஸோ முதல்ல ஏகாதசின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு திதி, நம்ம தமிழ்ல சொன்னோம்னா ஒரு நாள். ஆக்சுவலா அமாவாசையில இருந்து 11வது நாள், அமாவாசைக்கு அப்புறம் பிரதமைன்னு வரும், அப்புறம் த்விதியை, திரிதியை, சதுர்த்தி, பஞ்சமி, ஷஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, அடுத்தது ஏகாதசி 11வது நாள், அப்புறம் துவாதசி, திரையோதசி, சதுர்த்தசி, அப்புறம் மறுபடியும் பௌர்ணமி. அந்த மாதிரி 14 நாள் வளர்பிறை தேய்பிறைன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வளர்பிறையிலையும் 11வது நாள் ஏகாதசி, தேய்பிறையிலும் 11வது நாள் ஏகாதசி. ஸோ இந்த ஏகாதசி பத்தி சாஸ்திரங்கள் என்ன சொல்லியிருக்கு, ஆச்சாரியர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத கொஞ்சம் பார்க்கலாம். முதல்ல வந்து இந்த ஏகாதசி எப்படி வந்ததுங்கிறதுக்கான ஒரு பத்மபுராணத்துல இருந்து நம்ம அந்த கதையை பார்க்கலாம். பகவான் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு வந்து இந்த உலகத்தை கிரியேட் பண்றாப்புல, எல்லா ஜீவாத்மாக்களும் இருக்காங்க. அப்ப ஒரு பாப புருஷன் அப்படிங்கிற ஒரு தேவதையை வந்து நியமிக்கிறார். யார் யாரெல்லாம் பாவம் பண்றாங்களோ அவங்களுக்கு தண்டனை கொடுக்குற அதிகாரம் அவருக்கு இருக்கு. அப்புறம் கொஞ்ச நாள் நினைக்கிறாரு, சரி பாப புருஷனுக்கு ஒரு கண்ட்ரோலர் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யமராஜனை போட்டுட்டு நிறைய நரகலோகங்களை வந்து கிரியேட் பண்றாப்புல. நம்ம எவ்வளவு நரகலோகங்கள் இருக்கு, பாகவத்ல 5வது கண்ட்ரோல் இருக்கு. நம்ம பண்ற ஒவ்வொரு தப்புக்கும் ஒவ்வொரு நரகம் இருக்கு. ஸோ யாரெல்லாம் தப்பு பண்றாங்களோ அவங்க வந்து கடைசியில் அங்க போவாங்க, போய் அனுபவிச்சுட்டு மறுபடியும் இங்க வருவாங்க. அப்படி இப்படி மாறி மாறி ஜென்ம மிருத்து ஜராவியாதி, பிறந்து இறந்து பாவம் பண்ணி புண்ணியம் பண்ணி ஏதோ இங்க இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ ஒரு முறை வந்து விஷ்ணு வந்து நரகலோகத்துக்கு போறாரு. போனா அங்க வந்து ஏகப்பட்ட அழுகுரல், ஒவ்வொரு பண்ண பாவத்துக்கும் தண்டனை வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கு. எல்லாரும் அங்க அழறாங்க. அப்ப விஷ்ணு யோசிக்கிறாரு, நம்ம தான் பாவம் புண்ணியம் படைச்சோம், சந்தோஷத்தையும் கொடுத்தோம் மக்களுக்கு, பாவம் மூலமா கஷ்டத்தையும் கொடுக்கணும், ஆனா இப்படி அழறாங்களே, நம்ம இன்னும் வேற ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் வந்து திங்க் பண்றாரு. மக்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம், இன்னும் நல்ல விஷயம் ஜீவாத்மாக்களுக்கு கொடுத்து இந்த மாதிரி கஷ்டப்படாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அப்படி நினைச்சு கொஞ்ச நாள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அசுரன் வராப்புல, முரண் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அசுரனை வந்து யாராலையும் கொல்ல முடியல. அப்ப கொல்ல முடியாதப்போ எல்லாரும் வந்து விஷ்ணு கிட்ட போறாங்க. விஷ்ணு போய் அவர்கிட்ட சண்டை போடுறாப்புல. ஆனா அந்த அசுரனும் பயங்கர பலசாலியா இருக்காப்புல. 2 பேரும் ரொம்ப நாள் சண்டை போடுறாங்க. அப்படி சண்டை போட்டும் யாருக்கும் வெற்றி தோல்வி கிடைக்கல.
அப்ப பகவானுக்கு ஒரு சின்ன நிலை பண்றதுக்காக சரின்னு சொல்லிட்டு போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறாரு. ஆக்சுவலா பகவானுக்கு சோர்வே கிடையாது, ரெஸ்ட் தேவையில்லை. ஆனாலும் இந்த ஒரு பாஸ்ட் டைமுக்காக அவர் போய் ஒரு பத்ரிநாத்ல ஒரு குகையில போய் படுத்துக்கிறாப்ல. அப்ப பின்னாடியே இந்த முரண் அசுரன் வராப்ல. பகவானை கொல்லலான்னு பார்க்கும்போது பகவான்கிட்ட இருந்து ஒரு பெண் சக்தி வெளியில வந்து அந்த அசுரனை கொண்டுடுறாப்ல. அதுக்கப்புறம் பகவான் முழிச்சு பார்த்து, யாருமா நீ, இந்த அசுரனை கொண்டிருக்கே அப்படின்னு கேட்கும்போது, நான் உங்ககிட்ட இருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த அசுரனை கொன்ன அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா, உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படிங்கிறாப்ல. அப்ப அவங்க, நான் இன்னைக்கு 11வது நாள், நான் இன்னைக்கு வந்ததுனால எனக்கு ஏகாதசி, எனக்கு வந்து யாரெல்லாம் இன்னைக்கு வந்து உபவாசம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பாவம் எல்லாம் போயிட்டு வைகுண்டம் அழைச்சிட்டு போறதுக்கு நீங்க ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அவரு பகவான தத்தாசு. ஸோ யாரெல்லாம் இன்னைக்கு ஏகாதசிக்கு விரதம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் பாவங்கள்லாம் போயிட்டு அவங்க வந்து வைகுண்டம் போறதுக்கு, பக்தி வளர்றதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு பகவான் அந்த வார்த்தை கொடுக்குறாரு. ஸோ இப்படி வரம் கொடுத்த கொஞ்ச நாள்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் வந்து இது ஆச்சாரியர்கள் மூலமா, ரிஷிகள் மூலமா எல்லா இடத்துலயும் பரவுது. பரவன உடனே எல்லாரும் ஏகாதசி விரதத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அதனால என்னாச்சு, அந்த பாபா புருஷன் வந்து ரொம்ப அப்செட் ஆயிட்டாப்ல. யாருமே அவ்வளவா பாவம் பண்றது இல்லை, யமலோகத்துல லோடு குறைஞ்சு போச்சு. அப்ப அவர் நேரா போயிட்டு பகவான்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாப்ல, நானும் உங்களோட ஒரு சக்தி தான், நீங்க ஏகாதசி தேவிக்கு வந்து இந்த வரங்கள்லாம் கொடுத்ததுனால எல்லாரும் அங்க போயிட்டு விரதம் இருக்கிறாங்க, அப்போ யாரும் பாவம் பண்ண மாட்டேங்கிறாங்க, எனக்கு வேலை இல்லை அப்படிங்கிறாப்ல. எனக்கே ஏகாதசி தேவி பார்த்து பயமா இருக்கு அப்படின்லாம் கம்ப்ளைண்ட் பண்றாப்ல. அப்ப பகவான் சொன்னார், சரி உனக்கு வந்து உனக்கும் ஒரு இதாவது பண்ணணும் இல்ல. அப்போ சொல்றாரு, யாரெல்லாம் ஏகாதசனிக்கு தானியங்கள் சாப்பிடுறாங்களோ அந்த தானியங்கள்ல நீ இரு. ஸோ யாரெல்லாம் ஏகாதசனிக்கு சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு பாவம் வரும் அப்படிங்கிற ஒரு புது ரூலை வந்து பகவான் வந்து அன்னைக்கு கிரியேட் பண்ணாப்ல. ஸோ அதனாலதான் பொதுவா வந்து ஏகாதசிக்கு வந்து நம்ம வந்து தானியங்கள் சாப்பிடக்கூடாது, நவதானியங்கள், பருப்பு வகைகள் இதெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது. ஏன்னா வந்து அதுல பாவம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு சின்ன ஸ்டோரி. ஏகாதசினிக்கு வந்து நம்ம சாப்பிட்டோம், நம்ம விரதம் இருந்தோம், உபவாசம் இருந்தோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப நல்லது. உபவாசம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப்படின்னா பக்கத்துல, வாசம்னா இருக்கிறது, விஷ்ணுக்கு பக்கத்துல. ஸோ இந்த உபவாசம் இருக்கிறது வந்து நம்மள விஷ்ணுக்கு பக்கத்துல போய் கொடுக்கும். நம்ம பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஏகாதசி தினத்துல விரதம் இருப்போம். அப்புறம் ஆச்சாரியர்கள் பிறந்த தினம், அப்புறம் பகவான் பிறந்த தினம், ஜென்மாஷ்டமி, ராமநவமி, நரசிம்ம சதுர்த்தி, இந்த மாதிரி விரதம் இருப்போம். ஸோ இதுவும் வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஏகாதசி வந்து அதுக்கெல்லாம் ஒரு படி மேல அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஆச்சாரியார் பக்தி வினோத் தாக்கூர் சொல்றாப்புல, இது வந்து மாதவ திதி அப்படின்னு சொல்றாப்புல. அப்புறம் பக்த ஜனனி அப்படிங்கிறாப்புல, மதர் ஆஃப் டிவோஷன் அப்படின்னு சொல்றாப்புல. ஏகாதசிக்கு இந்த மாதிரி அவ்வளோ ஒரு குளோரிஸ் இருக்கு. இன்னொரு பேரும் இருக்கு, ஹரிவராசரா அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து டே ஆஃப் ஹரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நாள்ல வந்து நம்ம வந்து எப்படி செயல்படணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் கொஞ்சம். ஸோ அதுக்கு முன்னாடி நாளைக்கும் ஏகாதசி. ஸோ அந்த நாளைக்கு வர ஏகாதசி வந்து பாத்தீங்கன்னா வருதினி ஏகாதசின்னு சொல்லிட்டு, ஒரு வருஷத்துல வந்து 24 ஏகாதசி வரும். எப்பயாச்சும் ஒரு அதிக மாசம் இருக்கிற வருஷத்துல 25 இல்ல 26 ஏகாதசி வரும். ஸோ அப்படி நாளைக்கு வர ஏகாதசி வந்து வருதினி ஏகாதசி. இந்த குளோரிஸ் இப்ப பார்த்துருவோம். இந்த யாரெல்லாம் இந்த உபவாசம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அஸ்வமேதம் யாகம் பண்ண பலனை வந்து அதிகமா கிடைக்கும். அப்புறம் நிறைய இருக்கு, இந்த நிறைய புண்ணியங்கள் வரும், உங்களுடைய கஷ்டங்கள் போகும், அதிர்ஷ்டம் வரும். ஒரு பெண்ணுக்கு எவ்வளவுதான் துக்கம் இருந்தாலும் இந்த விரதத்தை அனுக்கும் போது அந்த துக்கம் வந்து காணாம போயிடும். அந்த மாதிரி சொல்ற கடைசியில வந்து உங்களை வந்து பக்திக்கு வந்து கொண்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம பிறக்கும் போதே வந்து கஷ்டத்தோட தான் பிறக்கிறோம். பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றாப்புல, இச்சாத்வேஷ சமுத்தேன தந்த மோகேன பாரதா சர்வபூதானி சம்மோகம் சர்க்கே யாந்தி பரந்தபம். பிறக்கும் போதே குழப்பத்தோட தான், மயக்கத்தோட தான் பிறந்திருக்கிறோம். ஆனா இந்த மாதிரி விரதம்லாம் அனுசரிச்சோம் அப்படின்னா அப்ப நமக்கு பக்தி வளரும். பகவத்கீதையில் அகைன் பகவான் சொல்றாப்புல, ஏஷாம் துவந்த கதம் பாவம் ஜனானாம் புண்ணிய கர்மனாம் தே துவந்த மோக நிர்முக்த பஜந்தே மாம் திருடவத. யார் இப்படி புண்ணிய பாவம் எல்லாம் ஒழிச்சுட்டு எனக்கு வராங்களோ அவங்க என்கிட்ட ஈஸியா பக்தி பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படி பகவானுக்கு பக்தி பண்றதுக்கு ஒரு உகந்த நாள் தான், ஒரு ஈஸியான நாள் தான் இந்த ஏகாதசி. ரொம்ப சிம்பிள். ஏகாதசிங்கிறது விரதம் தான் ஆக்சுவலா. பேசிக்கலா விரதம் இருக்கணும். அன்னைக்கு பகவானை வந்து ரொம்ப அதிகமா திங்க் பண்ணணும். பிரபுபாத் அடிக்கடி சொல்லார், ஏகாதசி அன்னைக்கு வந்து நிறைய சாண்டிங் பண்ணணும். ஏன்னா அன்னைக்கு ஃபுட்டு கிடையாது, நீ சமைக்க தேவையில்லை, பாத்திரம் கழுவ தேவையில்லை, கிச்சனை கிளீன் பண்ண தேவையில்லை. ஸோ வேலை ரொம்ப கம்மி எனக்கு. அதனால நீ நிறைய ரோட் சாண்ட் பண்ணு, கிருஷ்ண புக்கு படி, சாண்டிங் நிறைய பண்ணு, பாகவதம் வந்து நிறைய படி, கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களை வந்து
எடுத்து சொல்லாப்புல. இப்போ இப்படி எடுத்து சொல்றதுனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பண்ண பாவகர்மா எல்லாம் போயிட்டு பக்தி வளரும் அப்படிங்கிறது சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிறாங்க. சோ இந்த வர்தினி ஏகாதசிலையும் பாத்தீங்கன்னா அது மாதிரி 2 கதை சொல்லியிருக்காங்க. என்னன்னா, ஒரு மாந்தாதாங்கிற அசுரன் இருந்தாப்புல, ராஜா இருந்தாப்புல, இஷ்வாகு வம்சத்துல ஒரு ராஜா இருந்தாப்புல. அவர் வந்து பாத்தீங்கன்னா காட்டுல தவம் பண்ணி இருக்கும்போது ஒரு காட்டுப்பன்றி வந்து அவருடைய காலை கடிச்சிடும். அப்ப பகவான் விஷ்ணு வந்து அவரை காப்பாத்துவாரு. ஆனாலும் கால் வந்து வலியில ரொம்ப கால் பிரச்சனையா தான் இருக்கும். அப்ப பகவான் சொல்றப்ப நீ வர்தினி ஏகாதசியில வந்து விரதம் இரு, உனக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுங்கிறப்ப. சோ அவரும் வந்து பாத்தீங்கன்னா அப்படி இருந்தாரு. அதே மாதிரி துந்துமாரா அப்படிங்கிற இன்னொரு இஷ்வாகு வம்சத்து அரசனும் பாத்தீங்கன்னா ஆஹ் அவரும் இதே மாதிரிதான் பண்ணிட்டு இருக்காப்புல. அவருக்கு வந்து ஒரு சாபம் இருந்தது. சிவபெருமானால வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு சிவபெருமான் வந்து ஒரு தொழுநோய், அவருக்கு தொழுநோய் வரட்டும் அப்படிங்கிற ஒரு சாபத்தை கொடுத்துட்டாப்புல. அப்போ இந்த அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரிஷிகளை கேட்கும்போது இந்த வர்தினி ஏகாதசியில வந்து நீங்க விரதம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சோ அவரும் வந்து இந்த வர்தினி ஏகாதசியில விரதம் இருந்து தன்னுடைய தொழில்நோயில இருந்து விடுபட்டு கடைசியில முக்தி அடைஞ்சாருன்னு பாக்குறோம். அதே மாதிரி ஒவ்வொரு ஏகாதசிக்கும் நாங்க வந்து இந்த குளோரிஸ் அனுப்புறோம். பிளஸ் வந்து ஒரு சிலர் வந்து ஐயோ நமக்கு ஏகாதசினாவே கொஞ்சம் பயம். ஐயோ ஏகாதசியா, ஐயோ நாளைக்கு விரதம் இருக்கணுமா, சாப்பிடாம இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவாங்க. ஆச்சாரியர் சொல்லுவாங்க 14 நாள் நல்லா சாப்பிடு, 15வது நாள் ஒரு நாள் எனக்காக விரதம் இருன்னு சொல்லிட்டு பகவான் சொல்றாரு. ஏன் நம்ம அதை கேட்கக்கூடாது? இப்படி விரதம் இருந்தா வந்து நமக்கு நிறைய நன்மை தான் கிடைக்கும். ஆத்ம ரீதியாகவும் நன்மை கிடைக்கும், உடல் ரீதியாகவும் நமக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ஏகாதசி குளோரியஸை வந்து நம்ம அனுப்புற அந்த கதை இதெல்லாம் பகவான் கிருஷ்ணர் வந்து யுதிஷ்டர் மகாராஜாக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுதான் அந்த மகாத்மியம். இதை வந்து யார் ஒருத்தர் படிக்கிறாங்களோ இல்ல மற்றவங்களுக்கு சொல்றாங்களோ அவங்க வந்து 1000 பசு தானம் பண்ற புண்ணியம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஏகாதசி எவ்வளவு ஒரு பெனிஃபிஷியல் பாருங்க. ஜஸ்ட் அந்த கதையை நம்ம படிச்சாவே போதும், நம்ம வந்து 1000 பசு வந்து தானம் பண்ண புண்ணியம் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. சோ இப்படி ஏகாதசி வந்து உடல் ரீதியாகவும் சரி ஆத்ம ரீதியாகவும் சரி நமக்கு நல்ல பலனை கொடுக்குது. உடல் ரீதியா என்ன பலனை கொடுக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஏகாதசி ஒருத்தர் உபவாசம் இருக்கிறதுனால அவருடைய டைஜஷன் சிஸ்டம் டைஜஷன் சிஸ்டம் வந்து இந்த அக்னி வந்து கண்டினியூஸா ஃபயர் ஆகும்போது அது வந்து அதனுடைய வீரியம் குறைஞ்சிரும். அப்போ அதை ரிவைவ் பண்றதுக்காக நம்ம இப்படி ஒரு எவ்வளவு ஏகாதசி விரதம் இருந்தோம் அப்படின்னா அது மறுபடியும் டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து நல்லா வந்து யூஸ் ஆகும். அப்கோர்ஸ் நம்ம வயிறு ஜீரணம் ஆகிறதுக்கு அந்த அக்னியா இருக்கிறது சாட்சாத் பகவான் தான். அகம் வைஸ்வானுர பூத்வா பிராணினாம் தேகம் ஆசுர பிராண பான சமாயுக்த பசாமியம் சதுர்விதம். நீ சாப்பிட்ற 4 வகையான சாப்பாட்டை நான் தான் சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்றாரு. ஸோ அப்போ அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் ப்ராப்பரா இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு உபவாசம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் 2009 ஒரு ஒருத்தருக்கு வந்து நோபல் பிரைஸ் கிடைச்சது. அவர் என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்னா நம்ம உடம்புல வந்து செல்ஸ் இருக்கு நிறைய, கொஞ்சம் அறிவியல இருக்கும் பார்த்துக்கோங்க. அது வந்து செல் வந்து அதுல நிறைய டிஎன்ஏ எல்லாம் இருக்கும். அந்த டிஎன்ஏ உடைய வந்து நமக்கு ஆயுசு கம்மியாயிடும். ஆனா யார் ஒருத்தர் வந்து 14 நாளைக்கு ஒரு முறை 36 மணி நேரம் விரதம் இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த செல் உடையிறது கம்மியாயிடும். ஸோ அவங்களுடைய ஆயுள் கூடும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக்சுவலா அவங்க 36 மணி நேரம் 14 நாளைக்கு ஒரு முறை அப்படிங்கிறது நம்ம கரெக்டா இந்த ஏகாதசிக்கு மேட்ச் ஆகுது. ஸோ நம்ம ஏகாதசிக்கு விரதம் இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆயுள் கூடும். இப்போ ஒரு கார் போய் ரொம்ப ரன்னிங்லேயே இருக்கு, ரொம்ப நேரம் இருந்தால் அது சூடாயிடும். அப்போ என்ன பண்றோம், கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணி வைக்கிறோம். ஸோ அதே மாதிரி நம்ம உடம்பும் வந்து பாத்தீங்கன்னா இயங்கிட்டே இருக்குது. அதை ஸ்டாப் பண்ண ஒரு நாள் ஸ்டாப் பண்ணி மறுநாள் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு, பக்தி நிறைய பண்ண முடியும். அது ஒரு காரணம். அதே மாதிரி 2016 ஜப்பான் சயின்டிஸ்ட் ஒருத்தர் வந்து கண்டுபிடிச்சிருக்காப்புல. என்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னா யார் ஒருத்தர் 14 நாளைக்கு ஒரு நாள் விரதம் இருக்காங்களோ அவங்களுக்கு புற்றுநோய் வராது, அல்சைமர் அப்படிங்கிற ஒரு வியாதியும் வராது அப்படின்னும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கும் அவருக்கு நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. அதுதான் நம்ம ஊர்ல வந்து ஏகாதசின்னு சொல்லிட்டு சொல்றோம். 14 நாளைக்கு ஒரு முறை 15 ஒரு விரதம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அப்ப ஏகாதசியில வந்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது. ஆக்சுவலா ஏகாதசிக்கு முன்னாள் தசமிக்கு சாயந்தரமே நம்ம வந்து சூரியன் அஸ்தமத்துக்கு முன்னாடியே சாப்பிட்டுடணும். ஏன்னா நம்ம தசமி அன்னைக்கு தானியங்கள் எடுப்போம். அந்த தானியங்கள் வந்து ஏகாதசனிக்கு வந்து வயிற்றுல இருக்கக்கூடாது. ஸோ அதனால அதுக்கு முன்னாடியே நல்லா ப்ரஷ் பண்ணுவாங்க, பல் ஏதாவது தானியங்கள் மாட்டிருக்கோம் அதெல்லாம் இது பண்ணுவாங்க. ஸோ ஒரு சிலர் வந்து தசமிக்கு 2 வேளை தான் சாப்பிடுவாங்க. அப்புறம் ஏகாதசனிக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையில ஸ்டார்ட் ஆகும். ஏகாதசியில வந்து நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 2 விதமான ஏகாதசி இருக்கு. ஒண்ணு சர்வ ஏகாதசி, ஒண்ணு ஸ்மார்த்த ஏகாதசி அப்படின்னு.
ஒரு சிலர் பிராமணர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏகாதசி அன்னைக்கு காலையில திதி ஆரம்பிச்சுதா சூரிய உதயத்துக்கு அப்புறம் எப்ப ஸ்டார்ட் ஆனாலும் அன்னைக்கு ஏகாதசி அப்படின்னுவாங்க. ஆனா வைஷ்ணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏகாதசி சூரிய உதயத்துக்கு ஒரு ஒரு 1.5 மணி நேரம் முன்னாடி இருந்தாதான் வந்து அன்னைக்கு ஏகாதசின்னு சொல்லிட்டு அப்சர்வ் பண்ணுவாங்க. அப்படி இல்ல தசமி இருந்ததுன்னா அது தசமி கண்டாமினேட்டட் ஏகாதசின்னு சொல்லிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் நாள் துவாதசியில வந்து அவங்க ஃபாஸ்டிங் இருப்பாங்க. ஸோ இது ஒரு சின்ன டிஃபரன்ஸ். ஸோ காலையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்திரிச்சு ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய எல்லா கடமையும் முடிச்சுட்டு அன்னைக்கு வந்து ரொம்ப லெஸ் ஒர்க்கிங், ரொம்ப ஃபுட்டுக்கு வந்து வேலை கிடையாது, சமையல் ரூம்ல வேலை கிடையாதுங்கிறதுனால யார் யார் முடியுமோ அவங்க வந்து ஃபாஸ்டிங் இருக்கலாம். இது வந்து எல்லாருக்கும் இந்த ஏகாதசி எல்லாருக்கும் பொருத்தமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏன்னா பிரபுபாத் சொல்லியிருக்காப்ல, யாரெல்லாம் உடம்பு முடியுமோ அவங்க விரதம் இருங்க, உடம்பு முடியல நான் சுகர் பேஷண்ட் அப்படின்னா அப்ப வேண்டாம் அப்படிங்கிறார். பிரபுபாத் அடிக்கடி சொல்ற 3 வார்த்தை, ஃபர்ஸ்ட் ஹெல்த்தை பாரு, ஹெல்த் ஓகேன்னா அப்புறம் சாதனா ஒழுங்கா பண்ணு, நம்ம சாண்டிங்கு பாகவதம் ரீடிங் ஆரத்தி இதை ஒழுங்கா பண்ணு, அப்புறம் நீ சேவா பண்ணு, இந்த ஆர்டர்ல நீ வச்சுக்கோ உன்னோட டிவோஷனல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சில பிரபுபாத் சொல்லுவாப்ல. ஸோ இந்த விரதம் நம்ம எப்படி அனுசரிக்கலாம் அப்படின்னா ஃபுல்லா தண்ணி கூட எடுக்காம இருக்கணும், பகவானை நினைச்சுட்டு இருக்கணும். ஆல்வேஸ் திங்க் ஆஃப் கிருஷ்ணா, நெவர் ஃபர்கெட் கிருஷ்ணா. இதுதான் இந்த ஏகாதசினோட எய்ம். ஸோ அப்ப தண்ணி கூட எடுக்காம இருந்தோம்னா நம்ம உடல் தேவைகள் குறைஞ்சிரும், பகவானுடைய ஞாபகம் வந்து நிறைய இருக்கும். ஒரு சிலர் வந்து எல்லாராலையும் இது முடியாது. ஏன்னா ஒரு சிலருக்கு அவங்களுக்கு உடல் உபாதைகள் இருக்கலாம். ஸோ அப்போ அவங்க தண்ணி எடுத்துக்கலாம். இல்ல என்னால தண்ணி மட்டும் குடிக்க முடியாது, எனக்கு நிறைய வேற ஏதாவது சாப்பிடணும், அப்ப பால் மோர் அது மாதிரி எடுத்துக்கலாம். இல்ல எனக்கு அதுவும் கூடாது, எனக்கு இன்னும் வேணும் அப்படின்னா பழங்கள் இது எல்லாமே பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணி அதை ஆஃபரிங்க பிரசாதமா எடுத்துக்கலாம். எனக்கு பால் பழம் கூட பத்தலை அப்படின்னா அப்போ அவங்க ரூட் வகைகள் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி சாப்பிடலாம். இது கிழங்கு வகைகள், அப்புறம் கேரட் இந்த மாதிரி எல்லாம், அப்புறம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சாமரைஸ் சாபுதானா அதையும் வந்து சேர்த்துக்கிறாங்க. ஸோ இப்படி வந்து நவதானியங்கள் மெயினா வந்து நவதானியங்கள் இல்லாம நம்ம அன்னைக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா தானியங்கள்ல வந்து பாப புருஷன் இருக்காரு, பகவான் விஷ்ணு சொல்லியிருக்காரு, யாரெல்லாம் ஏகாதசனிக்கு தானியங்கள் சாப்பிட்றாங்களோ அவங்க பாப புருஷன்கிட்ட மாட்டிக்குவாங்க, அதுக்கான தண்டனையை வந்து நரகத்துல அனுபவிப்பாங்க அப்படின்னு. ஸோ அப்ப ஏகாதசிக்கு யார் ஒருத்தர் விரதம் இல்லையோ அவங்க கண்டிப்பா நரகத்துக்கு போவாங்க. அப்ப விரதம் இருக்கிறவங்க நரகத்துல இருந்து எஸ்கேப், அது ஒரு அட்வான்டேஜ். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு வந்து ஒரு சிலரால கண்ணு முழிக்க முடியும், அப்புறம் ஒரு சிலர் வந்து ஏகாதசின்னா கண்ணு முழிக்க முடியாது, கண்ணு முழிக்கலாம். அது உங்களுடைய கெப்பாசிட்டியை பொறுத்தது. நீங்க எப்படி இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கலியுகத்துல வந்து எல்லாருமே வேலைன்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஸோ ஒரு சிலர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க கண்ணு முழிக்கிறாங்க. பட் மற்றவங்க வந்து கொஞ்ச நேரம் 10 மணி வரைக்கும் சாண்டிங் பண்ணிட்டு புக் ரீடிங் ஏதாவது பண்ணிட்டு லெக்சரை கேட்டுட்டு படுத்துடுறாங்க, அதுவும் ஓகே தான். அப்புறம் மறுநாள் காலையில துவாதசி அன்னைக்கு அந்த ஒரு துவாதசி திதி ஆரம்பிச்சு ஒரு 2.5 மணி நேரத்துக்குள்ளர நம்ம வந்து அந்த ஃபாஸ்டிங்கை வந்து பிரேக் பண்ணணும். இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சப்போஸ் துவாதசி அன்னைக்கு நம்ம ஃபாஸ்டிங் பிரேக் பண்ண முடியல அப்படின்னா பிரேக் பண்ணலைன்னா நம்ம முந்தின நாள் இருந்த ஏகாதசி உபவாசம் வந்து வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுக்கு ஒரு சம்பந்தமா நம்ம ஒரு கதையும் கேள்விப்பட்டிருப்போம், அம்பரீஷ் மகாராஜ் துர்வாசருடைய கதை. ஸோ அம்பரீஷ் வந்து பாத்தீங்கன்னா அவர் எப்பயுமே ஏகாதசி விரதத்தை அனுசரிச்சுட்டே இருப்பாரு. நம்ம பகவத்கீதையில அவரை பத்தி நிறைய படிச்சிருக்கோம். அவர் கண்ணு வந்து பகவானை பார்க்கும், கை வந்து பகவானுக்கு சேவை பண்ணும், கால் வந்து கோயிலுக்கு போகும், அவர் காது வந்து பகவானை பத்தி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, வாய் வந்து பகவானுடைய நாமங்களை சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்படியேப்பட்ட பக்தரை வந்து எவ்ரி ஏகாதசி விரதம் அனுசரிப்பாரு. அப்போ ஒரு நாள் வந்து இந்திரன் வந்து துர்வாசர் அனுப்புறாரு, நீ போய் ஒரு டெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப துர்வாசர் வராரு, கரெக்டா அந்த பாரணை முடிகிற நேரத்துல வராப்புல. அப்போ அம்பரீஷ்க்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா துவாதசி முடிக்கும் போது யாராவது ஒரு விருந்தினர், ஒரு பிரம்மச்சாரி, ஒரு சன்னியாசி இவங்களை கூப்பிட்டு சாப்பாடு போட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அம்பரீஷ் சார், ஆகா ஒரு நல்ல ரிஷி வந்திருக்காப்புல, இன்னைக்கு நான் அவர் கூட சேர்ந்து நம்ம பாரணை முடிக்க போறேன் அப்படிங்கிற போது அவர் சொல்றாரு, இல்ல நான் கொஞ்சம் குளிச்சுட்டு வரேன், எனக்கு டைம் ஆகும் அப்படின்னாப்புல. குளிச்சுட்டு வரேன் அப்படிங்கிறாப்புல. சரி குளிச்சுட்டு வாங்க நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்பரீஷ் மகாராஜ் வெயிட் பண்றாப்புல. ஆனா போனவர் வந்து வரவே இல்லை. அந்த பாரணை முடிய போகுது. அப்போ இவருக்கு தர்ம சங்கடமாயிடுச்சு. ஏன்னா அதித்தி நம்ம ரிஷியா வீட்டுக்கு வந்திருக்காரு, அவரை விட்டுட்டு சாப்பிடணுமா? அதே நேரத்துல ஏகாதசி பாரணை முடிக்கல, அந்த துவாதசி பாரணை முடிக்கலன்னா ஏகாதசி விரதம் இருந்த பலனே போயிடும். இப்ப என்ன பண்றதுன்னு தர்ம சங்கடத்துல இருக்கும்போது 2 தர்மத்துக்கு இடையில வர கன்ஃபியூஷன். அப்போ அங்க இருக்கிற பிராமணர்கிட்ட கேட்கிறாப்புல. அவங்க சொல்றாங்க, இதுக்கு ஒரு வழி இருக்கு, நீங்க தண்ணி மட்டும் சாப்பிட்டுருங்க, தண்ணி குடிச்சா ஏகாதசி விரதம் வந்து, ஏன்னா அவர் ஃபுல்லா நிர்ஜல் இருக்கிறாரு,
யார் ஒருத்தர் கம்ப்ளீட்டா நிர்ஜல் இருக்கிறாங்களோ அவங்க மறுநாள் முடிக்கும் போது தண்ணி குடிச்சு பிரேக் பண்ணணும். ஸோ ஆனா ஒரு சிலர் வந்து ஏகாதசனிக்கு நம்ம சாப்பிட்றோம், கிழங்கு பழம் எல்லாம் சாப்பிட்றோம்னா நீங்க டைரக்டா வந்து பிரசாதமே தானியங்கள் பிரசாதம் பண்ணி அதே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அப்ப அந்த அம்பரீஷர் சொல்றாங்க, பிராமணர் சொல்றாங்க, நீங்க தண்ணி குடிங்க, தண்ணி குடிச்சா ஃபாஸ்ட் பிரேக்கிங் கம்ப்ளீட் ஆயிடும். அதே நேரத்துல விருந்தினரை விட்டுட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படிங்கிற அந்த குறையும் போயிடும் அப்படிங்கிறாப்புல. ஸோ அப்ப பகவானுக்கு நைவேத்தியம் பண்ண தண்ணி எடுத்து அவர் அம்பரீஷ் மகாராஜ் குடிக்கிறாப்புல. கரெக்டா குடிக்கும் போது துர்வாசர் வந்துடுறாப்புல. நான் ஒருத்தன் இருக்கிறேன், விருந்தினர் உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறேன், அதிதி தேவோபவன் சொல்லுவாங்க, என்னை விட்டுட்டு நீ தண்ணி குடிக்கிறியா, இந்த அப்படி உனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பூதத்தை ஏவராப்புல. பூதமே நீ போய் அவனை கொல்லு அப்படிங்கிறாப்புல. துர்வாசர் பத்தி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அவர் வந்து ஒரு சிறந்த ரிஷி, சிவபெருமானோட ஒரு அம்சம் கூட சொல்லுவாங்க. அவருக்கு ஒரு பவர் பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, அவர் எவ்வளவு சாபம் கொடுத்தாலும் அவருக்கு வந்து பவர் குறையாது அந்த மாதிரி. ஏன்னா அவர் பகவான் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமானவர், ராமருக்கு பிரியமானவர், கிருஷ்ணர் நிறைய இதெல்லாம் நல்லது பண்ணியிருக்காப்ல. சோ அப்போ இங்க அம்பரீஷ்க்கு வந்து சாபம், இது ஒரு பூதத்தை அனுப்பி அவரை கொல்ல பாக்குறாப்ல. அப்ப அம்பரீஷ் வந்து கீழே குனிஞ்சுக்கிட்டு சரி உங்க இஷ்டப்படி நடக்கட்டும் அப்படியே கீழே குனிஞ்சுக்கிறாப்புல. ஆனா அம்பரீஷ் விட்டாலும் அம்பரீஷுக்கு பாதுகாப்பா இருக்கிற சக்கரம், நம்ம சக்கரத்தை ஆழ்வார் விட மாட்டார். ஏன்னா அம்பரீஷ் ஒரு சிறந்த பக்தருங்கிறதுனால பகவான் விஷ்ணு அவர்கிட்ட சக்கரத்தையே கொடுத்திருக்காரு. சோ அப்போ அந்த சக்கரம் வந்து அந்த பூதத்தை கொண்டுடுது. அதுக்கப்புறம் சக்கரத்தோட பார்வை துர்வாசர் மேல படுது. துர்வாசர் ஓட ஆரம்பிக்கிறாரு, நேரா இந்திரன்ட்ட ஓடுறாரு. அப்பா நீ சொன்னதான் வந்தேன், இப்ப என்ன சக்கரம் தொடுத்தது, என்னை காப்பாத்துங்கிறாரு. இந்திரன் சொல்றா, சக்கரத்துக்கிட்ட இருந்து என்ன உங்களை காப்பாத்துற சக்தி எனக்கு இல்லை அப்படிங்கிறாரு. நேரா அவர் வந்து பிரம்மலோகம் போறாப்புல. பிரம்மாவை சொல்றாரு, சாரி சார் என்னால முடியாதுங்கிறாரு. நேரா கைலாயம் போறாப்புல. சிவவர்மன் அப்பா என்னால முடியாது அப்படிங்கிறாரு. நேரா விஷ்ணு லோகம் வைகுண்டம் போறாப்புல. வைகுண்டம் போனா அங்கேயும் அதே தான் சொல்றாரு விஷ்ணு, அப்பா என்னால் சக்கரத்துக்கு என்ன காப்பாற்ற முடியாது, என்ன சக்கரத்தை நான் வந்து என்னுடைய பக்தன்ட்ட கொடுத்துட்டேன், அகம் பக்த பராதீனம் அப்படிங்கிறார். நான் ஒரு பக்தனுக்கு அடிமை அப்படின்னு சொல்லிட்டு பகவான் விஷ்ணு சொல்றாரு. யார் சதத்தம் கீர்த்தயந்தமம், யார் ஒருத்தர் என்னை நினைச்சுக்கிட்டே இருக்கிறாங்களோ, யாருக்கு எனக்கு பக்தி பண்றாங்களோ அவங்களுக்கு நான் அடிமைங்கிறார். அந்த மாதிரி பக்தி பண்றதான் அம்பரீஷ் மகாராஜ். சோ அவருக்கு நான் அடிமை அப்படிங்கிறாப்புல. அப்போ இவருக்கு என்ன பண்றதுனே தெரியல. அப்ப விஷ்ணுவே சொல்றாரு, நீ போய் அவன் காலிலே விழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ நேரா போயிட்டு அம்பரீஷ் மகாராஜ் கிட்ட போய் விழுறாப்புல. அப்ப அம்பரீஷ் மகாராஜ் இல்ல இல்ல நீங்க பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சமாதானம் வராங்க. அவர் வந்து விட்ரா பண்ணிக்கிறார் சக்கரத்தை. சோ துவாதசியில் அன்னைக்கு கரெக்டா பாலனை பண்ணணுங்கிறது இது. ஒரு சில துவாதசி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாமே மோஸ்ட்லி கேக்கடியில வந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் டைம் இருக்கும். இந்தியாவில கொஞ்சம் கம்மி. ஆனா ஒரு சில துவாதசி மட்டும் அல்ப துவாதசின்னு ஒரு 1/2 hour 40 minutes அந்த மாதிரி டைம் தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ள நம்ம பாலனை வந்து ஒரு சின்ன ஒரு ஜெகநாத் பூரி பிரசாதம் அதை வந்து வாயில போட்டுட்டு நம்ம பாஸ்டிங்கும் பிரேக் பண்ணிக்கலாம். எங்க வேணாலும் கையில எடுத்துட்டு போகலாம். ஆஃபீஸ்க்கு போகும்போது ஒரு பேப்பர்ல மடிச்சு எடுத்துட்டு போயிட்டு ஜஸ்ட் அந்த டைம்ல கரெக்டா உள்ள போட்டுட்டோம்னா பாஸ்டிங் ஃபினிஷ். ஸோ இப்படி வந்து துவாதசி விரதம் துவாதசி அனுசரிக்கிறோம். துவாதசிக்கும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஃபாஸ்ட் பிரேக்கிங் பண்ணணும்னா, ஆக்சுவலா சுண்டக்காய், நெல்லிக்காய், அகத்திக்கீரை இந்த மாதிரி ஒரு காய்கறிகளை வச்சு இதை பண்ணிதான் நம்ம வந்து ஃபாஸ்டிங் பிரேக் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா இது மூணுமே நம்ம முதல் நாள் இருந்த ஃபாஸ்டிங்னால உடம்புல ஏற்படுற பிரச்சனைகளை வந்து இந்த மூணுமே வந்து சரியாக்கும் சொல்லிட்டு அகத்திக்கீரை வந்து வயிற்று புண்ணாற்றம், விட்டமின் சி நிறைய இருக்குது. நெல்லிக்காய், சுண்டக்காவும் அதே மாதிரி நிறைய பெனிஃபிஷியல். ஸோ இதை வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஈவன் அன்னைக்கு துவாதசனிக்கு 2 வேளை சாப்பிட்றது பெட்ரு, முடியாதவங்க 3 வேளை சாப்பிடலாம். ஸோ இப்படி ஏகாதசி துவாதசி விரதம் இருக்கணும். சப்போஸ் நம்ம வந்து வெளியில போயிட்டு இருக்கோம், டிராவல்ல போயிட்டு இருக்கோம், அன்னைக்கு வந்து அப்சர்வ் பண்ண முடியல, ஏகாதசி விரதம் இருக்க முடியல, அப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆச்சாரியர் சொல்லியிருக்காங்க, நீங்க நெக்ஸ்ட் டே துவாதசி அன்னைக்கு இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் இது ஒரு காரணம். பிளஸ் வந்து இன்னொரு டைம் வந்து ஒரு சில டிவோட்டிஸ்க்கு வந்து இன்னைக்கு ஏகாதசினே தெரியாது. அவங்க பாட்டு நார்மலா இது கோயிலுக்கு போயிட்டு இருக்க வந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வாட்ஸ்அப்ல வரும் ஆக்சுவலா நாளைக்கு ஏகாதசி அப்படின்னு. ஆனா அவங்க பார்க்கல, ஏதோ ஒரு காரணத்துல மறந்துட்டாங்க. அப்ப மறந்துட்டு ஏகாதசினிக்கு தானியம் சாப்பிட்டுருவாங்க. அப்ப சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும், ஐயோ இன்னைக்கு ஏகாதசியா அப்படின்னா. அப்ப பரவாயில்ல, அவங்க வந்து மறுநாள் அதை வந்து துவாதசனிக்கு விரதம் இருந்தாங்க அப்படின்னா அப்போ ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி மருந்து மாத்திரை எடுத்துக்கிறவங்களும் மேக்சிமம் அவாய்ட் பண்றது நல்லது. பட் முடியாத பட்சத்துல அன்னைக்கு ஏகாதசினிக்கு மருந்து மாத்திரை எடுத்துக்கலாம். ஒரு சிலர் வந்து ஒரு நாள் தள்ளி போடலாம், எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னா அவங்க வந்து அன்னைக்கு எடுக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா
ஸோ இப்படி ஏகாதசி துவாதசி ரெண்டுமே வந்து ரொம்ப பெனிஃபிஷியல். ஈவன் துவாதசியில விரதம் இருந்தாங்க யாரு, யசோத மகாராணி, நந்த மகாராஜ். அதனாலதான் அவங்களுக்கு வந்து பகவான் சாக்ஷாத் கிருஷ்ணரே வந்து பிறந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு துவாதசிக்கு ஏற்றம் கொடுக்கறது சொல்றாங்க. இப்படி நிறைய ஏகாதசி இருக்கு. இப்போ நம்ம அந்த நம்ம சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்காங்க, அந்த எப்படி நம்ம வழியில நம்ம ஃபாலோ பண்றோங்கிறத பார்க்கலாம். சைத்தன்ய மகாபிரபு அவங்க அம்மாவுக்கு சொல்லுவாரு, சச்சிமாதாவுக்கு சொல்லாப்புல, அம்மா நீ ஏகாதசி விரதம் இரு, ஏகாதசி நீ வந்து இருக்கவே மாட்டேங்கிற, நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஈவன் அவருடைய ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கும், அவங்க சைத்தன்ய மகாபிரபு வழி வந்த எல்லாருக்கும் வந்து எல்லாரும் ஒரு விஷ்ணு பக்தன், ஒரு வைஷ்ணவன் அப்படின்னா கம்பல்சரி ஏகாதசி இருக்கணும். அவன் என்னதான் பக்தி பண்ணாலும் அப்போ கேட்கலாம், நான் சாண்டிங் பண்றேன், அதுவே எனக்கு போதுமே, அதுவே எனக்கு வைகுண்டம் கொடுக்குமே, பாவத்தை போக்குமே, எதுக்கு நான் எக்ஸ்ட்ரா ஏகாதசி விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இது வந்து ஒரு அடிஷனல். இது வந்து ஏன்னா கருட புராணத்துல சொல்லியிருக்கிறாங்க என்னன்னா, நம்ம வந்து ஒரு கடல்ல வந்து போனோம். கடல்ல போயிட்டு இருக்கும்போது நம்ம படகு வந்து மூழ்கிடுச்சு. அதுல அப்படியே தண்ணியில வந்து தத்தளிச்சிட்டு இருக்கிறோம். அப்போ நம்மளை காப்பாத்துறதுக்கு ஒரு 5 விதமான படகுகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஏகாதசி, அப்புறம் வந்து துளசி, அப்புறம் பசு, பகவான் மகாவிஷ்ணு, அப்புறம் பகவத்கீதை. இப்படி 5 தனித்தனியா 5 படகுகள் வருது. இதுல ஏதாவது ஒரு படகை பிடிச்சி நம்ம வந்து கரை சேர்ந்துடலாம். இதன் மூலமா சொல்ல வர்றது என்னன்னா, இந்த சம்சார சாகத்துல இருந்து நம்ம எப்படி வெளியில போகணும்னா இதுக்கு ஒரு 5 வழின்னு சொல்றாங்க. இதுல ஏதாவது ஒருத்தரை பிடிச்சிக்கிட்டு ஒண்ணு பிடிச்சிட்டு நம்ம ஈஸியா வெளியில போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அப்ப சைத்தன்ய மகாபிரபு அவங்க அம்மாவுக்கு சொல்லாப்புல, எப்பயுமே நீங்க விரதம் இருங்க, விரதம் வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாப்புல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர்கள் வந்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி அவரும் வந்து விரதம் எல்லாரும் தன்னுடைய சிஷ்யர்கள் எல்லாரும் விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் பார்த்தாரு, மடத்துல வந்து பாத்தீங்கன்னா கௌடிய மடத்துல வந்து நிறைய பேர் வந்து ப்ரீச்சிங் போகல. ஏன்னா அவருடைய வேலை வந்து அவங்க எல்லாம் ப்ரீச்சிங் பண்ணணும், சன்னியாசி எல்லாமே வெளியில போயிட்டு. அப்ப எல்லாம் ரொம்ப டல்லா உட்காந்துருந்தாங்க. கேட்டாரு பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் கேட்கிறாரு, என்ன இன்னைக்கு யாரும் வெளியில போல, ஏன் உட்காந்துட்டு இருக்கீங்கன்னா, சுவாமி இன்னைக்கு ஏகாதசி, எங்களுக்கு எல்லாம் சாப்பாடு இல்லை, அதனால நாங்க பிரச்சாரம் பண்ண போல அப்படின்னாரு. அப்ப சொன்னார், பிரச்சாரம் தான் முக்கியம், ஏகாதசி செகண்டரி. ஏன்னா பிரச்சாரம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப முதல்ல ஏகாதசிக்கு என்ன அலவுடோ அதை சாப்பிடுங்க. நவதானியங்கள் இல்லாம என்ன அலவுடோ அதை சாப்பிட்டுட்டு முதல்ல போய் பிரச்சாரம் பண்ணுங்க. பால் பழம் இது ஏதாவது சாப்பிட்டுட்டு, மோர் ஏதாவது சாப்பிட்டுட்டு போய் பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி ஷீலா பிரபுபாத் வந்து பாத்தீங்கன்னா அவரும் வந்து அவ்வளவு ஃபாஸ்டிங் வந்து இது பண்ணாப்புல. ஆனா பிரபுபாத் வந்து ரொம்ப சிம்பிள் ஆயிட்டாரு. ஆக்சுவலா இந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஏகாதசிக்கு. ஏகாதசியில வந்து எதெல்லாம் செய்யக்கூடாது, எதெல்லாம் செய்யணும் அப்படின்னு. ஆனா பிரபுபாத் வந்து சொல்லியிருக்காரு ரொம்ப கிளியரா நமக்கு. பிரபுபாத் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காப்ல. ஏன்னா ஒரு கட்டத்துல வந்து டெய்லி ஒரு நாளைக்கு 32 ரவுண்டு 64 ரவுண்டு சாண்டிங் பண்ணுங்கிறத அவர் 16 ரவுண்டு சாண்டிங் பண்ணி இதோ போதும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி ஏகாதசியை பத்தி சொல்லும் போது நோ பீன்ஸ் நோ கிரைன்ஸ், இந்த மொச்சை அவரை பீன்ஸ் இது மட்டும் எடுக்கக்கூடாது, அப்புறம் நவதானியங்கள் எடுக்கக்கூடாது, அவ்வளவுதான். மற்றபடி நீ எது வேணாலும் சாப்பிடு, நீ சாண்டிங் பண்ணு, புக் ரீடிங் பண்ணு, ஆர்த்தி பண்ணு, எது வேணாலும் ப்ரீச்சிங் பண்ணு, எது வேணாலும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நமக்கு வந்து ஒரு கருணையை வந்து சில பிரபுபாது கொடுத்துருக்காப்ல. அதே மாதிரி சொல்ற ஜெயபதாக சுவாமி மகாராஜ் குரு மகாராஜும் பாத்தீங்க அப்படின்னா ஏகாதசிக்கு அவரு இன்னைக்கு என்ன நாள், ஏகாதசிக்கு ஃபுட் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுங்க எனக்கு அப்படின்னு கேட்பாரு. அப்புறம் ஏகாதசிக்கு சம்டைம்ஸ் மாத்திரை கூட, இந்த மாத்திரை எனக்கு வேண்டாம், இது வந்து ஏகாதசிக்கு வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவ்வளோ கிட்னி ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம், எவ்வளவு பிரச்சனை இருந்தும் ஏகாதசனிக்கு வந்து அவரும் வந்து அவ்வளவு சிம்பிளா ஃபாலோ பண்றாரு. நமக்கு ஒரு சின்ன பிரச்சனைனா கூட நம்ம ஐயோ இன்னைக்கு கொஞ்சம் ஏதாவது தள்ளி போடலாமா அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா குரு மகாராஜ் பாத்தீங்கன்னா ஏகாதசி கூட அவ்வளோ அவருக்கு தேவையே இல்லை ஏகாதசிக்கு. ஏன்னா அவருடைய உடல்நிலை அந்த மாதிரி இருக்கு. அவர் ஆல்ரெடி வந்து பக்தியில இருக்காரு, பக்தியில அவர் இது. ஆனால் அவரும் வந்து ஒரு சாதாரண ஒரு ஆரம்ப நிலை பக்தர் மாதிரி, கனிஷ்ட அதிகாரி மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து ஃபாலோ பண்றாங்க. அதே மாதிரி வந்து ஏகாதசி வந்து சைவர்கள் வந்து எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, பார்க்கடலை கடையும் போது சிவபெருமான் வந்து காலகால விஷம், அந்த விஷத்தை உண்டாரு. அதனால அவருக்கு ஒரு பெயர் நீலகண்டன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொண்டையில வந்து விஷம் மாட்டிக்கிட்டு. ஸோ அந்த மாட்டின நாள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஏகாதசி. ஸோ அதனால அன்னைக்கு வந்து அவங்க சாப்பிட மாட்டாங்க. அது மறுநாள் தான் அந்த பார்க்கடலை கடையும் போது அமிர்தம் வந்தது. ஸோ அன்னைக்குதான் துவாதசி. ஸோ அப்போ துவாதசி பிரசாதம் எல்லாமே வந்து அமிர்தத்துக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஈவன் சிவபெருமானும் சொல்றாரு, யார் ஒருத்தர் வந்து ஏகாதசி விரதம் இல்லையோ, ஏகாதசிக்கு தானியம் சாப்பிடுறாங்களோ, அவங்க எல்லாம் அவங்களுக்கு வந்து நான் என்னுடைய விஷத்தை வந்து சப்ளை பண்றேன். ஏன்னா என்கிட்ட விஷம் வந்து நிறைய இருக்கு, நான் அதை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அவங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, சிவபெருமான் சொல்றாப்ல.
அதே மாதிரி வந்து தானம், ஏகாதசிக்கு வந்து பாத்தீங்கன்னா தானம் பண்றது அவ்வளவு சிறந்தது. பிராமணர்ஸ்க்கு, வைஷ்ணவர்களுக்கு, ஒரு கோவிலுக்கு இந்த மாதிரி ஒரு தானம் பண்றதுங்கிறது சப்தகுண தானம், இது வந்து ரொம்ப ரொம்ப உயர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ அப்ப அதனால பிரபுபா சொல்லப்பல எப்பயுமே சாண்டிங் வந்து நிறைய ரவுண்ட் பண்ணுங்க, அது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்றாங்க. பகவத்கீதையில கிருஷ்ணா சொல்றாப்புல பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் அப்படிங்கிறாரு. ஒரு தண்ணியோ பழமோ பூவோ இலையோ கொடுங்கிறாரு. அதை வந்து நம்ம ஏகாதசி கூட ஆஃபர் பண்ணலாம். ஏகாதசிக்கு அவர் வந்து எனக்கு தானியம் கொடுன்னு அதை சொல்லலை. அப்கோர்ஸ் தானியம் உண்டு, ஆனாலும் பாத்தீங்கன்னா இது ஏகாதசி கம்பேட்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பக்தர்கள் எல்லாமே சொல்றாங்க. ஆஹ் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் ஏகாதசி பத்தி பார்க்கலாம். இந்த ஏகாதசிக்கு வந்து என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷேவிங்கு, முடி வெட்டுறது, ரொம்ப சிம்பிளா இருக்கணும் அன்னைக்கு. எண்ணெய் தேய்ச்சி குளிக்க கூடாது. அப்கோர்ஸ் இது எண்ணெய் தேய்ச்சி குளிக்க கூடாதுங்கிறது ஏகாதசி துவாதசி 2 நாளுக்குமே பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் என்ன பண்ணணுங்கிறது பக்தி தான். ஒன் அண்ட் ஒன்லி சாண்டிங், ஆல்வேஸ் திங்க் ஆஃப் கிருஷ்ணா, நெவர் ஃபர்கெட் கிருஷ்ணா. அதை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆஹ் நமக்கு ஏகாதசி அப்படின்னா, நமக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாங்களாம் சின்ன வயசுல இருக்கும்போது தெரிஞ்ச ஒரே ஏகாதசி வந்து பாத்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி தான். ஏன் வைகுண்ட ஏகாதசி தமிழ்நாட்டுல எல்லாம் ஃபேமஸ் அப்படின்னா, அந்த கால ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி தியேட்டர்ல இருக்கும்போது வைகுண்ட ஏகாதசிக்கு எல்லாரும் கண்ணு முழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரே டிக்கெட்ல 3 படம் 2 படம் அந்த மாதிரி போடுவாங்க. ஸோ நைட்டு ஃபுல்லா நீங்க சினிமா பார்த்துட்டு இருப்பீங்க அப்படிங்கிறதுக்காக. அப்படிதான் வந்து ஏகாதசி வந்து பிரபலம் ஆச்சு எல்லாருக்கும். சோ ஆனா அது உண்மையான காரணம் கிடையாது. நம்ம வந்து பகவானுடைய ஞாபகத்துல இருக்கணும். இந்த மாதிரி பரமபதம் விளையாடுறது ஒரு சிலர் அப்படி சொல்லுவாங்க. அதுவும் வந்து தவறு அப்படிங்கிறாங்க. உங்க சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறது இந்த டூஸ் அண்ட் டோன்ஸ்ல வரும். ஆஹ் வைகுண்ட ஏகாதசி, வைகுண்ட ஏகாதசி வந்து தமிழ்நாட்டுல ரொம்ப ஃபேமஸ். தமிழ்நாடு ஆந்திராவில் பர்டிகுலரா ரொம்ப ஃபேமஸ். வைகுண்ட ஏகாதசினா எல்லாரும் பெருமாள் கோவிலுக்கு போவாங்க. இந்த ஏகாதசி எப்படி, வைகுண்ட ஏகாதசி எப்படி வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, மது கைடபருங்கிற அசுரரை வந்து பகவான் கொண்டுடுறாப்புல. அப்ப அவங்க சாகிறதுக்கு முன்னாடி வரம் கேட்கறாங்க, எங்களை வைகுண்டம் அனுப்புங்க. சோ இன்னைக்கு அவங்க இறந்த நாள் வந்து அன்னைக்கு, யாரெல்லாம் இந்த நாள்ல வந்து உங்களை நினைக்கிறாங்களோ அவங்களுக்கும் நீங்க இந்த வைகுண்ட வாசலை திறந்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஸோ அதனால பகவான் வந்து வைகுண்ட வாசல், ஆக்சுவலா சொர்க்க வாசல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது ஆக்சுவலா வைகுண்ட வாசல். இப்படி ஸ்ரீரங்கம், திருப்பதி இல்ல அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். ஆனா அதே நம்ம தமிழ்நாட்டிலேயே பாத்தீங்கன்னா ஒரு சில கோவில்ல வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் திருக்கண்ணபுரம் பாத்தீங்கன்னா சௌரிராஜ பெருமாள் இருக்காரு. அங்க வந்து இங்க வைகுண்ட ஏகாதசி அவ்வளவா கிடையாது. அங்க அந்த கதவே கிடையாது. ஏன்னா நார்த்து துவாரம் வழியா உள்ள வருவாங்க அன்னைக்கு காலையில, ஏகாதசி காலையில. ஆனா இங்க திருக்கண்ணபுரம் ஆல்ரெடி வந்து வைகுண்டம் தான். யார் ஒருத்தர் வராங்களோ வைகுண்டம் தான் அது. அதனால இங்க தனியா ஒரு வாசல்லாம் எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இடத்துல அவங்க அப்படியும் பண்றாங்க. இது வைகுண்ட ஏகாதசி. அப்புறம் கேரளாவில் பாத்தீங்கன்னா குருவாயூர் ஏகாதசி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸ். அது என்ன குருவாயூர் ஏகாதசின்னா, குருவாயூர் டெம்பிள்ல வந்து பகவான் பகவத்கீதைக்கு சொன்ன நாள், பர்த்டே ஆஃப் பகவத்கீதான்னு சொல்லுவோம். இந்த மோட்ச ஏகாதசி அதுவும் டிசம்பர் அந்த மாதிரி தான் வரும். வைகுண்ட ஏகாதசி டிசம்பர் ஜனவரியில வரும். இது கொஞ்சம் நவம்பர் டிசம்பர்ல அந்த மாதிரி வரும். ஸோ அந்த ஏகாதசி குருவாயூரப்பனுக்கு வந்து நல்லா இது பண்ணி நல்லா இது பண்ணி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பாண்டரங்கர் கோவில் மகாராஷ்டிராவில் பாத்தீங்கன்னா ஆஷாட ஏகாதசின்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு பாண்டரங்கனை பாக்குறதுக்கு அப்படியே பக்தர்கள் வந்து லட்சமா வருவாங்க. அப்படி வரும்போது பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே பாண்டரங்கனை பத்தி பாடிட்டு விட்டல 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 சொல்லிட்டு விட்டல நாமத்தை சொல்லிட்டு தான் வருவாங்க. இதுல ஒரு பியூட்டி என்னன்னா, அவங்க பகவானுடைய பக்தர்கள் பகவானை பாக்குறதுக்கு வராங்க. அந்த வர்ற பக்தர்களுக்கு வர்ற வழியில இருக்கிற பக்தர்கள் வந்து உள்ளூர் வாசிகள் வந்து சேவை பண்ணுவாங்க. அவங்களுக்கு கால் அமைக்க விடுறது, அவங்களுக்கு தேவையான வசதிகள் எல்லாம் செஞ்சு கொடுக்கறது. ஏன்னா பகவத்கீதையில சொல்றாரு, யார் ஒருத்தர் என்னுடைய பக்தனோ அவனை விட என்னுடைய பக்தனுக்கு பக்தனை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்வாங்க. இப்படி ஆஷாட ஏகாதசி வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஃபேமஸ் மகாராஷ்டிரால. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. மெயினா வந்து பாத்தீங்கன்னா பக்தியை வந்து இன்க்ரீஸ் ஆகணும். அதுக்கு ஒரு வழி பகவான் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. நரகம் போகக்கூடாது. ஆஹ் அதுக்கும் ஒரு வழி, வைகுண்டம் எல்லாரும் வைகுண்டம் போகணும் அப்படிங்கிறதுக்காக பகவான் வந்து இந்த மாதிரி நமக்கு ஒரு சின்ன சுச்சுவேஷன் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. இதை நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணி பெனிஃபிஷியல் அடைவோம். ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கிறேன். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. பிரபு பிரபு சொல்லுங்க. ஏகாதசி விரதம் 5 பூட்டு சொன்னோம் இல்லையா? ஏகாதசி விரதம் துளசி, மகாவிஷ்ணு, பசு, கோமாதா, பசு, அப்புறம் பகவத்கீதா, பகவத்கீதை. கருட புராணத்துல சொல்லியிருக்காங்க.
ஆக்சுவலா மருத்துவ ரீதியாவும் நிறைய காரணங்கள் இருக்குது. மருத்துவ ரீதியா வந்து பாத்தீங்கன்னா உடலுக்கு ரெஸ்ட் கிடைக்கும், அதனால டைஜஸ்டிவ் சிஸ்டம் பிளஸ் கிராவிடேஷனல் ஏகாதசனிக்கு கிராவிடேஷனல் புல் நிறைய இருக்கும் அப்படின்வாங்க. அந்த ஈர்ப்பு சக்தி ரொம்ப இருக்கும், அதனால டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குன்னுவாங்க. ஸோ அப்ப சாப்பாடு கம்மியா சாப்பிட்றது உடலுக்கும் நல்லது. மருத்துவ காரணங்கள் இருக்கு, மருத்துவ காரணங்கள். அப்புறம் ஆன்மீகத்திலே பாத்தீங்கன்னா இந்த 11 புலன்கள் இருக்கு நமக்கு. 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள், மனசு. இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு 16வது நாள் நம்ம இப்படி விரதம் இருந்தோம்னா இந்த 11ம் கண்ட்ரோல் ஆகும்னு சொல்லிட்டு அதையும் சொல்லியிருக்காங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. கிளாஸ் நல்லா இருந்துச்சு பிரபுஜி. நீங்க ரெண்டு ஏகாதசி சொன்னீங்க பிரபுஜி, சர்வ ஏகாதசி இன்னொன்னு. அது நம்ம தமிழ்நாட்டுல மாத்தாச்சு ஸ்மார்த்த ஏகாதசி. ஏன்னா ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா குழம்பிடுவாங்க, இன்னைக்கு ஏகாதசின்னு காலண்டர்ல போட்டிருக்கு, ஆனா நீங்க நாளைக்கு ஏகாதசிங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ ஒரு ஸ்மார்த்தர்ஸ் அவங்க எப்படி ஏகாதசி அனுசரிப்பாங்க, வைஷ்ணவர்கள் எப்படி ஏகாதசி விரதம் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக சொன்ன மாட்டாங்க. நமக்கு சர்வ ஏகாதசி அகத்திக்கீரை வந்து எடுத்துக்கலாமா பிரபுஜி அடுத்த நாள் துவாதசி? ஆமா, அகத்திக்கீரை வந்து நம்ம நார்மலா எடுக்க கூடாது, ஆனா துவாதசி அன்னைக்கு எடுக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. விவிதா மாதா கிளாஸ் முடிஞ்சது. விவிக்தா மாதாஜி இல்ல, வேற எதுவும் கொஸ்டின்ஸ் இருக்குன்னா பார்க்கலாம் பிரபு, இல்லைன்னா முடிச்சு. வேற எதுவும் டவுட்ஸ் இருக்குன்னா கேட்கலாம். ஏன்னா பிரபு இன்னைக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் கைட் பண்ண வந்திருக்காங்க. ஸோ ஏகாதசி பத்தின வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஒரே ஒரு கேள்வி மட்டும் பிரபுஜி. இப்போ நான் வந்து சவுதி ஜித்தால இருக்கேன். அப்ப இந்த டைமிங்க்கு அந்த இந்தியா டைம் எப்படி ஃபாலோ பண்ணிக்கணும் பிரபுஜி? ஃபர்ஸ்ட் டைம் உங்க டைம் எங்க டைம் கேகடி டைம் சவுதி டைம் சேம் தான் பிரபு. அப்போ நாங்க வாட்ஸ்அப்ல போடுவோம், நாளைக்கு வந்து ஃபாஸ்ட் பிரேக்கிங் இந்த டைமுக்குள்ள இந்த டைம்ல இருந்து இந்த டைமிங் சொல்லுவோம், நீங்க அதை ஃபாலோ பண்ண போதும் பிரபு. ஓகே பிரபு. ஓகே, தேங்க்யூ பிரபுஜி. தேங்க்யூ பிரபு. பிரபு பக்தி வினோத தாக்கூரா வந்து சொல்றாரு இல்லையா, அந்த ஏகாதசி டேக்கு பக்த ஜனனி டே ஆஃப் ஹரி, இன்னும் ஒண்ணு என்ன பிரபு? மாதவ திதி. மாதவ திதி, அது அந்த லைன்ல தான் மாதாஜி வரும். மாதவ திதி பக்தி ஜனனின்னு வரும். கரெக்ட், மாதவ திதி. ஓகே தேங்க்யூ பிரபுஜி. அப்புறம் ஆக்சுவலி நீங்க சொன்ன மாதிரி ஒரு வாட்டி ஏகாதசி நான் மிஸ் பண்ணிட்டேன். இவர்கிட்ட வந்து பரதாகர்ஜா பிரபு கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி மிஸ் பண்ணிட்டேன், என்ன பண்ணணும் பிரபு அப்படின்னுட்டு. அவர் சொன்னாரு துவாதசிக்கு நீங்க ஃபாஸ்டிங் இருங்க அப்படின்னு சொல்லி கைட் பண்ணாரு பிரபுஜி. ஓகே, தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. துவாதசி ஃபாஸ்டிங் இருந்தோம்னா மறுநாள் பண்ணணுமா? அப்போ ஆமா, மறுநாள் சூரிய உதயத்துக்கு அப்புறம் நம்ம ஃபாஸ்ட் பிரேக்கிங் பண்ணணும். ஃபாஸ்ட் பிரேக்கிங். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. இப்போ வந்து நம்ம வந்து பால் வந்து எடுத்துக்கல, நம்ம தண்ணி மட்டும் தான் குடிச்சோம், ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டோம் அப்படின்னா அப்ப பால் குடிச்சு பிரேக் பண்ணிக்கலாமா? நீங்க எதுவுமே இல்ல நிர்ஜல் இருக்கிறீங்க அப்படின்னா அன்னைக்கு வந்து நீங்க மறுநாள் தண்ணி வச்சு ஃபாஸ்ட் பிரேக்கிங் பண்ணிக்கலாம். நீங்க பால், பழம் ஏதாவது எடுக்கிறீங்க, தண்ணி எடுக்கிறீங்கன்னா நீங்க தானியங்கள் எடுத்து பண்ணிக்கலாம். இந்த ஏகாதசியில வந்து நிர்ஜல் ஏகாதசியில ஒரு ஸ்பெஷல் இருக்கு. என்னன்னா இந்த 24 ஏகாதசியில ஒரு ஏகாதசி பேர் வந்து பீமா ஏகாதசி அப்படின்வாங்க. அது என்ன பீமா ஏகாதசினா ஜூன்ல வரும். யார் ஒருத்தர் அன்னைக்கு நிர்ஜல் இருக்கிறாங்களோ, நிர்ஜல் தண்ணி கூட குடிக்காம அன்னைக்கு விரதம் இருக்கிறாங்களோ, அவங்க வந்து மத்த 23 ஏகாதசி இருந்த பலன் அவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த பீம ஏகாதசி, பீமன் பகவத்கீதையில படிச்சிருக்கோம், விருகோதரன் பெருந்தினிக்காரன் அவருக்கு பேரு. அவர் வந்து அவருக்கு அவர் வண்டியா சாப்பிடுவாரு. அவரு போய் விரதம் இருக்குன்னு சொன்னா முடியாது. அப்ப வேலைவாசத்தை போய் தாத்தா என்னால விரதம் இருக்க முடியாது அப்படிங்கிறாரு. அப்போ நீ இந்த ஜூன் மாசம் வர ஒரு ஏகாதசியில விரதம் இரு, அந்த ஏகாதசியில இருந்தா மத்த 23 ஏகாதசி இருந்த பலன் உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாரு. அவரும் அதே ஃபாலோ பண்றாப்ல. அதே மாதிரி இந்தியாவில வந்து ஒரு இடத்துல மட்டும்தான் ஏகாதசி கிடையாது, அது எல்லாருக்கும் தெரியும். பூரியில மட்டும் ஏகாதசி கிடையாது, அங்க வந்து ஹாலிடே அவங்களுக்கு. பூரியில வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபேக்ட் ஏகாதசி தேவின்னு சொல்லிட்டு பகவான் ஜெகநாதருக்கு பின்னாடி இருப்பாங்க, நரசிம்மருக்கு கீழே இருப்பாங்க. அவங்கள வந்து நம்ம பார்க்கலாம் நார்மல் டேஸ்ல. ஏகாதசி அன்னைக்கு அவங்கள க்ளோஸ் பண்ணி வச்சிருவாங்க, ஏகாதசி தேவியை. சோ பூரியில வந்து ஏகாதசி கிடையாது. ஆனா நம்ம இருந்தாவணும், பிரபா சொல்லிருக்காப்புல, நம்ம வந்து நமக்கு அது அப்ளிகபிள் ஆகல, நம்ம பூரிக்கு போனா நம்மளும் விரதம் இருக்கணும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காரு. ஓகே பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.
ஹரே கிருஷ்ணா அப்போ பிரபு. பிரேக் பண்ணல கண்டிப்பா வந்து தானியம் எடுத்துக்கணும் என்ன பிரபுஜி? ஆமா மாதாஜி. தானியம் நம்ம நார்மலா இப்ப பூரிக்கு யாரெல்லாம் போறாங்களோ அவங்க ஒரு அந்த ரெட் கலர் சில்க் கிளாத்ல ஒரு கொஞ்சோண்டு அரிசி கொடுத்து விடுவாங்க, பகவானுக்கு ஆஃபர் பண்ண அந்த பிரசாதம். ஸோ அதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு ஒரு அரிசி 2 அரிசி எடுத்து வாயில போட்டோம்னா ஃபாஸ்ட் பிரேக்கிங் கம்ப்ளீட்டட். ஓகே ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நல்லா இருந்தது கிளாஸ். கண்டினியூவா அந்த இது பேசுறீங்க, கதையும் சொல்லியிருக்கீங்க. அந்த தூர்வாசனம் பண்ணிக்கிறது வந்து அதிகமா கோவப்படுவார் இல்லையா அவரு? ஆமா ஆமா. அவரு கோவப்பட்டு ஒரு சாபம் கொடுத்தாலும் அதுல வந்து நிறைய பலன் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்கல்ல அது. ஆமா, அந்த மாதிரிதான் நம்மதுலயும் யாரு அதிகமா கோவப்படுறாங்களோ அவங்கள்ட்ட இருந்து எது வேணாலும் நம்ம வாங்கிட முடியும். ஆனா அமைதியா இருக்கிறவங்கள்ட்ட இருந்து எதையும் வாங்க முடியாது. அந்த மாதிரிதான் தூர்வாசனம் முனிவர் நமக்கு கெடுதல் செய்யறாருனாக்கா ஏதோ நல்லது செய்யறாருன்னு தான் நம்ம நினைச்சுக்கணும். சரிதானுங்களா? அந்த வைகுண்ட ஏகாதசி சொன்னீங்களே, அப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. 3 படம் போடுறது அப்பெல்லாம் நம்ம இங்க இருந்தோம்னு நினைக்கிறேன். ஆமா, அப்பெல்லாம் நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம், கண்ணு மிழிச்சாலுமே நேரா சொர்க்க லோகத்துக்கு போலான்ற மாதிரி அறியாத வயதுல இருந்துட்டு இருக்கு. அப்போ இப்பதான் தெரியுது. நம்ம இப்ப நாங்கெல்லாம் ஒரு ஆசிரியர்கள்லாம் ஒரு போராட்டம் பண்ணும்போது உண்ணாவிரதம்னாக்கா மதியம் 1 மணி ஆயிடுச்சுன்னா போயிட்டு எல்லாரும் சாப்பிட போயிடுவாங்க. ஆனா அதெல்லாம் உண்மையான உண்ணாவிரதம் கிடையாது. ஆனா உண்ணாவிரதம் முடிச்சு வைக்கும் போது ஒரு பழ ஜூஸ் வேற ஏதாச்சும் கொடுத்து முடிச்சு வைப்பாங்க. அதோட முடியுதுன்னு தான் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஆனா இப்பதான் தெரியுது. இதுல வந்து ஒரு இது ஷேர் பண்ணியிருந்தாங்க ஒரு ஸ்லைட்ல. ஒரு இந்த ஏகாதசி அன்னைக்கு 50 கிலோ பொன் நகைகளை கொடுக்கறதுக்கு சமாதானமா அன்னைக்கு விரதம் இருக்கிறது, தானம் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அது என்னன்னாக்கா அதை விட பெரியது வந்து ஒரு குதிரையை தானம் கொடுக்கலாம். குதிரையை விட பெரிய தானம் வந்து யானையை வந்து தானம் கொடுக்கறது. அந்த யானையும் இல்லாதவங்க வந்து நிலம் கொடுக்கலாம் தானத்துக்கு. அந்த நிலமும் கொடுக்க முடியாதவங்க வந்து எள் தானம் கொடுக்கலாம் அப்படின்றாங்க. அப்பதான் நம்ம வந்து நீங்க இந்த காரியம் செய்யும்போது கூட அந்த பிண்டம் எள்ளு வச்சு கொடுக்கும்போது அந்த தானம் வந்து நமக்கு முன்னாடி இருக்கிறவங்கள போய் சேரும் அப்படின்ற மாதிரி கூட ஒரு ஐதீகம் இருந்திருக்கு. அந்த எள்ளு விட பத்துங்க நீங்க சொன்னது தானிய வகைகளை தவிர்த்து வரக்கூடிய உணவுகளை அன்னைக்கு சாப்பிட்டாக்கா நம்ம நீங்க சொன்ன மாதிரி சொர்க்கவாசல் திறந்து நம்ம வந்து அந்த இடத்துக்கு போறதுக்கு ஒரு ஷார்ட் கட்டான மெத்தடா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா அந்த பூரி ஜெகநாதர் சொன்னீங்கல்ல, ஜெகநாத் பத்தி சொல்லுங்க பிரபு. பூரி ஜெகநாதர் அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் தானே அது உண்டு, அவர் கோயில்ல இருக்கிறவங்க மட்டும் தானே கிடையாது? இல்ல, அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு அங்க, ஏன்னா அவங்க எப்பயுமே ஜெகநாதர் பிரசாதம், ஏன்னா ஜெகநாதருக்கும் பிரசாதத்துக்கும் வித்தியாசம் கிடையாது. ஏன்னா ஒரு முறை வந்து ஆங்கிலேயர் 150 வருஷத்துக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் வந்து பூரி ஜெகநாதர் கோவில்ல ஒரு விசேஷம் என்னன்னா ஒன்லி இந்துஸ் மட்டும்தான் அலவுடு, நான் இந்துஸ் நாட் அலவுடு. அப்போ வெள்ளக்காரன் சொன்னான், நான் தான் இந்த ஊருக்கு கரெக்டா, ஆனா நானே கோயிலுக்குள்ள நுழைய முடியாதுன்னு சட்டம் போடுறேன், என்னடா சட்டம், நான் உள்ள நுழைவேன் அப்படின்னாப்ல. அப்போ அங்க இருக்கிற பாண்டா சொன்னாங்க, இல்லங்க இது வந்து சாஸ்திர சம்பிரதாயமா ஆயிரக்கணக்கான வருஷமா இப்படிதான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. முஸ்லிம்ஸ் யாரும் உள்ள போகக்கூடாது, கிறிஸ்டன். அப்போ நான் போய் தான் அவன் சொல்லிட்டு வெள்ளக்காரன் வந்து உள்ள போகிறதுக்கு ட்ரை பண்றான். அப்ப பாண்டாக்கள் வந்து அங்க இருக்கிற பூஜாரிகள் வந்து ஜெகநாதரை ப்ரே பண்ணிக்கிறாங்க, ஜெகநாதா இது இன்னைக்கு அப்புறம் எங்க கையில எதுவும் இல்லை, ஏன்னா இவங்க எங்களை விட அதிகாரிகள், உங்க நீ பாத்துக்கோ அப்படிங்கிறாப்புல. அப்ப எங்க இருந்துதான் ஒரு பெரிய குரங்கு படை வந்தது. ஒரு பெரிய குரங்கு படை வந்து அந்த வெள்ளக்காரங்களை அடிச்சு நவுத்தி தோஷம் பண்ணது, அவங்க ஓடிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க சமாதானம் வந்தாங்க. இப்ப நாங்க ஜெகநாதர் பார்க்கணும், அப்ப என்ன வழி அப்படிங்கிறாங்க. அப்போ ஜெகநாதருக்கு வந்து 3 வழி சொல்றாங்க. ஒண்ணு, வெளியில இருக்கிற பதித்த பாவன ஜெகநாத், அவரை பார்த்தாவே அங்க வாசல்ல வைப்பாங்க. சோ தட், ஏன்னா ஜெகநாதர் வந்து ரத யாத்திரைக்கு மட்டும்தான் உள்ள இருந்து வெளியில வராரு, வருஷத்துக்கு ஒரு முறை தான். அப்ப மத்த நாள்ல யாரெல்லாம் இப்போ ஈவன் இன்னும் கூட ரஷ்யன் டிவோட்டிஸ், அமெரிக்கன் டிவோட்டிஸ் ரத யாத்திரை பீரியட் இல்லாம வெளியில வரும்போது அவங்க வெளியில இருக்கிற பதித்த பாவன ஜெகநாத்தை பார்த்துருவாங்க. அதை பார்த்தாவே உள்ள பார்த்ததுக்கு சமம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேல ஒரு பெரிய சக்கரம் இருக்கும், அந்த சக்கரத்தை யார் பாக்குறாங்களோ அது அவங்க வந்து பகவானை பார்த்ததுக்கு சமம் சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பிரசாதம், யார் ஜெகநாத பிரசாதம் வாங்கி சாப்பிடுறாங்களோ அப்போ அவங்க வந்து ஜெகநாதரை பார்த்தது சமம். சோ அப்படி 3 காரணங்கள் சொல்லும் போது வெள்ளைக்காரங்க அதை எடுத்துட்டு கிளம்பி போயிட்டாங்க. அதே மாதிரி நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் விரதம் இருப்பாங்க. சனிக்கிழமை ஒரு விரதம், ஞாயிற்றுக்கிழமை ஒரு விரதம், திங்கட்கிழமை விரதம். அது தப்பு. அது ஆக்சுவலா அது வந்து அவங்க இருக்கிற புண்ணியத்தை காலி பண்ணிட்டோம், பாவத்தை தான் கொடுக்கும். ஏன்னா சாஸ்திரங்கள் சொல்லி இருக்கிற நாள்ல மட்டும்தான் விரதம் இருக்கணும்.
மத்த நாள்ல நம்ம ஊர்ல மாதாஜிஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்னைக்கு இந்த விரதம் அன்னைக்கு அந்த விரதம் அப்படி சொல்லுவாங்க. அது தப்பு. அவங்க உடலை வருத்திக்கிறது வந்து தப்பு. அதே மாதிரி எள்ளு பத்தி சொன்னீங்க. வரலட்சுமி விரதம் அன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா அவங்களோட புருஷனு நல்லா இருக்கணும்னு தானே அந்த விரதம் வைக்கிறாங்க. அது தெரியல. இல்ல வரலட்சுமி விரதம்ன்றது அந்த இது அப்போ வரும், அது ஆவணி மாசத்துல. அது ஓகே. நார்மல் டேஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சாப்பிடாம உடலை பட்டி போட்டு இது பண்ணுவாங்க. அது வந்து சாஸ்திரத்தை சொல்லிருக்காங்க அது மாதிரி தப்பு, அது தவறு. அது வந்து பாவத்தை தான் கொடுக்கும், புண்ணியத்தை கொடுக்காது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி எள்ளு சொன்னீங்க. எள்ளு வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ஏகாதசியில வந்து நம்ம சாப்பிடக்கூடாது. ஆனா ஒரே ஒரு ஏகாதசியில வந்து எள்ளு அலவுடு. அந்த தில ஏகாதசி சத்தில ஏகாதசின்னு சொல்லிட்டு ஒரு ஒண்ணு வரும், அதுல மட்டும் அலவுடு. அந்த வரலட்சுமி விரதத்தை நான் சொன்னேன் இல்லையா, அது வந்து என்னன்னாக்கா கணவர்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு விரதம் இருக்கிறது. அன்னைக்குன்னு பார்த்தாதான் எங்களுக்கு நிறைய வேலை கொடுக்குறாங்க அவங்க. ஏன்னா அவங்களுக்கும் நிறைய, ஏன்னா இப்ப இருக்கிற இது வந்து நிறைய ஆன்மீகம் நிறைய வளர்ந்துகிட்டே இருக்கு. என்னைக்கு பார்த்தாலும் விரதம்னு சொல்லிட்டு பார்த்தா மயக்கடைஞ்சு விழுந்துடுறாங்க நிறைய பேர். அது டாக்டர் கிட்ட போனாக்கா உங்களை யாரு விரதம் இருக்க சொன்னாங்க, உடம்புதான் சரியில்லையே, சுகர் பேஷண்ட் அது நீங்க எடுக்கிறீங்கன்ற மாதிரி கேட்கறாங்க. அதெல்லாம் நம்ம வந்து நீங்க சொன்னீங்க கரெக்டான பாயிண்ட். அவங்க உடல்நிலை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கிட்டு தான் பண்ணணும், சும்மா வருத்தி பண்ணக்கூடாது. அது வந்து ஆனா பாஸ்டிங் இருக்கு சயின்டிபிக்கா சொல்லும் போது அது வந்து அந்த இதுல இருக்கக்கூடிய சத்து பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கிடும். அதனால வந்து நல்லதுதான் அப்படின்ற மாதிரி. அது நீங்க சொன்ன மாதிரி டெய்லியுமே ஏதோ ஒரு விரதம்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. இருந்தா வந்து அவங்களுடைய பாடிக்கு வந்து வீக்னஸ் தான் இல்லையா. நீங்க சொன்ன மாதிரி அந்த ஏகாதசின்றது தேய்பிரை ஏகாதசி ஒண்ணு, வலது ஏகாதசி ஒண்ணு, 2 வரும் மாசத்துல. அது 2 நாள் மட்டும் பாஸ்டிங் இருந்தாங்கனாக்கா அந்த ரொட்டீன் லைஃப் வந்து நல்லா இருக்கும்ன்றது. கரெக்ட்டுங்களா? சரி. ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ராஜாராம் சார் வந்து கிளாஸ் எடுப்பாங்க. இப்பதான் கந்த வேலை சொல்லி டக்குன்னு அந்த வேலை முடிஞ்சது. நல்லது. ஓகே. நிறைய எக்ஸ்பிளேஷன் கொடுத்தீங்க. ஸ்கூலுக்கு போகும்போது, ஸ்கூல்ல ரெஸ்ட் கிடைக்கும் போது சாண்டிங் பண்ணுங்க, ரொம்ப நல்லது. ஆமா ஆமா. யாருன்னா நம்மள வந்து கோவப்படுத்துறாங்கன்னா அந்த நேரம் நான் அதான் எடுத்துக்கிறது கொஞ்ச நேரம். அப்புறம் கொஞ்சம் இதுவாயிடும், காமான உடனே அப்புறமா நார்மலுக்கு வந்துடுறேன். அது நம்ம இதுல போனோம் இல்லையா நாகர்கோவில் மேரேஜுக்கு, அப்ப நீங்க சொன்னது அப்படி நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நல்லது நல்லது, நல்லா இருந்தது கிளாஸ். தேங்க்யூ. வேற ஏதாச்சும் கேள்விகள் இருக்குதா? எஸ் பிரபு. ஸோ நாளைக்கு ஏகாதசி, பிரபு சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி நாளைக்கு ஏகாதசி ஃபாலோ பண்ணலாம். ஸோ வேற ஏதாவது கேள்விகள் இல்லைன்னா கிளாஸ் முடிச்சுக்கலாம். சாரி பிரபு. பிரபு இப்போ நம்ம ஏகாதசி அன்னைக்கே இப்ப 12 o'clock வரைக்கும் நம்ம எதுவும் சாப்பிடாம இருந்துட்டு ஏகாதசி அன்னைக்கே 12 o'clock அப்புறம் நம்ம ஏகாதசி பிரசாதம் சாப்பிட்டா அது பிரேக்கிங் மாதிரியா இல்லை பிரபு? அது அதாவது வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, நம்ம ஏகாதசனிக்கு நிர்ஜல் இருக்கிறது நல்லது. சப்போஸ் நான் காலையில மட்டும் சாப்பிடல, 12 மணிக்கு மேல சாப்பிடுறேன் அப்படின்னா அதுக்கும் பலன் இருக்கு. அன்னைக்கு மட்டும் அப்கோர்ஸ் நவதானியம் எடுக்காம பண்றது அதுக்கும் நல்லது. காலையில சாப்பிடாம இருக்கிறது நல்லது. சப்போஸ் என்னால 2 வேளை சாப்பிடாம இருக்க முடியும், நைட்டு மட்டும் தான் எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னா அதுக்கும் தனியா பலன் இருக்கு. 3 வேளை ஃபாஸ்டிங் இருக்கும்போது அதுக்கும் பலன் கூட. சோ எப்படி பார்த்தாலும் ஈவன் மார்னிங் மட்டும் நிர்ஜல் இருந்தோம் அப்படின்னாலும் அதுக்கும் தனியா பலன் உண்டு. ஆனா ஒரு சிலர் வந்து தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா காலையில மத்தியானம் இருந்துட்டு சாயந்தரம் அரிசியை வந்து உடைச்சி உப்புமா சாப்பிடுவாங்க. நம்ம தானியங்கள்ல தானே பாப புருஷன் இருக்காங்கல்ல, முழு தானியத்துல தானே இருக்காரு. நம்ம உடைச்சி சாப்பிட்டா அவர் வந்து கிரஷ் ஆயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு கோதுமை பண்ணி சாப்பிடுவாங்க, இல்ல அரிசி உப்புமா பண்ணி சாப்பிடுவாங்க. சோ அதுவும் வந்து அவ்வளவா அக்செப்ட் பண்ணல நம்ம இதுல சம்பிரதாயத்துல. நமக்கு வந்து பிரபா சொல்லிருக்காப்புல நோ கிரைன்ஸ் எனி ஃபார்ம், அதோட சப்பாத்தி, ரைஸ், உப்புமா, அந்த மாதிரி கஞ்சி எதுவுமே அலௌடு கிடையாது அன்னைக்கு. சோ ஒரு வேளை இருந்தாலும் சரி, 2 வேளை இருந்தாலும் சரி, 3 வேளை இருந்தாலும் சரி, அதுக்கும் பலன் உண்டு. ஏன்னா நம்ம 12 மணி வரைக்கும் வந்துட்டு திரும்ப நம்ம ஏகாதசி பிரசாதம் தான் எடுத்துக்கிறோம், பசி தாங்க முடியாம. அப்படிங்கும்போது அது பிரேக் ஆகாது இல்ல பிரபு? இல்ல பிரேக் ஆகாது. ஓகே ஓகே பிரபு. ஆக்சுவலா எல்லாருக்கும் இது ஏகாதசி கிடையாது. சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிறாங்க 8 to 80.
8 வயசுல இருந்து 80 வயசு வரைக்கும் தான் இது அலௌடு. above 80 நாட் அப்ளிகபிள், below 8 நாட் அப்ளிகபிள். அதே மாதிரி யாரெல்லாம் பிரெக்னன்ட்டோ, யாரெல்லாம் உடல் வியாதி இருக்காங்களோ, யாரெல்லாம் முடியலையோ அவங்களுக்கு இது நாட் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானே சொல்லியிருக்காப்ல. அந்த வரலட்சுமி விரதம் அன்னைக்கு எங்க வீட்டுல நீங்க சொன்னதுதான் ஜி பண்றாங்க. அரிசி உப்புமான்னு சொல்லிட்டு அதை வந்து அரிசியை ரெண்டாக்கி அதை தான் விரதம் முடிக்கும் போது சாப்பிட்டு முடிக்கிறாங்க. அது பண்ணக்கூடாது தானே அப்படின்னா? இல்ல ப்ரோ, நான் சொல்றது ஏகாதசிக்கு மட்டும்தான் பொருந்தும், மத்த நாள்ல ஓகே தான். மத்த நாள் ஏகாதசி ஆமா, ஏன்னா அந்த முதல்ல வந்து பத்ம புராணத்துல ஏகாதசி அன்னைக்கு தானியங்கள் சாப்பிடுறவங்க தானியத்துல நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாப்ல. சோ அப்போ மத்த நாள்ல இது ஓகே. சரி, ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. நீங்க சொன்னீங்களா அகத்திக்கீரை, நெல்லிக்காய், அப்புறம் என்னமோ சொன்னீங்க, சுண்டைக்காய் finish பண்ணல துவல். ஓகே சுண்டைக்காய். ஹரே கிருஷ்ணா. And you are not mixing at all. It's not only for Karnataka, it is for Tamil Nadu also. It is for Tamil Nadu. Hare Krishna. என்ன முடிச்சுக்கலாம் பிரபு? ஓகே. வாஞ்சகல்பதருபஸ்ய கிருபாசிந்து பிரயோஜ்ய பதிதானாம் பாவனேப்ய வைஷ்ணவேப்ய நமோ நமः. அனந்த கோடி வைஷ்ணவ வந்தது ஜெய் குரு மகாராஜ் கி ஜெய். நிதாய் கௌர பிரேமானந்தே. ஹரி ஹரி போல். ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. Prabhu, Hare Krishna. Thank you. Hare Krishna. Thank you, Prabhu. Thank you, ஹரே கிருஷ்ணா. Mataji. தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. Hare Krishna. ஹரே கிருஷ்ணா. Hare Krishna. ஹரே கிருஷ்ணா. Hare Krishna, Prabhu. Thank you.